கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சமீபத்தில் எங்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்த சங்கர் என்கிற ஒரு இளைஞர் ஒரு போதை கும்பலால் அநியாயமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த கொலைக்கு பின்புலமாக இருந்தவர்கள், காரணமாக இருந்தவர்கள், கொலைக்கு தூண்டியவர்கள் யார் என்று இனங்கண்டு அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும். 1. 2. நேற்றைய தினம் கரூர் மாவட்டத்தில் நடிகர் விஜய் அவருடைய பிரச்சார பயணத்தில் பொதுமக்கள் அவரை பார்க்க வேண்டும் என்று முண்டியடித்துக் கொண்டு முன்னேறின் விளைவாக அவரை பார்ப்பதற்காக நேற்று இரவிலிருந்தும் மறுநாள் காலையிலிருந்தும் வருகை தந்து அவர் வாகனம் நிறுத்தும் இடத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல், கழிவறை இல்லாமல் மிகப்பெரிய துன்பத்துக்கு, துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டு அங்கு அப்பாவி மனித உயிர்களும் பொதுமக்களும் ரசிகர்களும் சுமார் 40 பேர் இதுவரையில் உயிரிழந்திருப்பதாக வருகின்ற செய்தி பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது. இதற்காகத்தான் நான் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பத்திரிகையாளர் சந்திப்புகளில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், நடிகர் விஜய் உள்ளிட்ட எவருக்குமே ரோட் ஷோ என்பதை அனுமதிக்க கூடாது. தற்போது உயிரிழந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நான் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. வேலைக்கு போக முடியல, குறித்த நேரத்துக்கு மருத்துவமனைக்கு போக முடியல, கல்லூரிக்கு போக முடியல, பள்ளிக்கூடம் போக முடியல. அவருடைய திருச்சி பயணத்தில் 15,000 பேர் வேலைக்கு போக முடியவில்லை என்று அங்கிருந்து பத்திரிகையாளர்கள் கள ஆய்வு செய்து நேரடியாக செய்தியை சேகரித்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதனால அதன் அடிப்படையில் தான் நான் சொன்னேன், இதை முழுசுமாக தடை விதிக்கணும், இதை ரோட் ஷோவை அனுமதிக்க கூடாது அப்படின்னு. 2வது, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சினிமா மோகத்தில் கட்டுண்டு கடக்கிற இந்த பிற்போக்குத்தனத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கர்ப்பிணி பெண்களை விஜய் வாங்கன்னு அழைக்கல, பச்சை குழந்தைய தூக்கிட்டு வந்து விஜயை காட்டுங்கன்னு விஜய் கூப்பிடல. அப்படி இருக்கின்ற போது தமிழ் சமூகம் ஏன் இவ்வாறு சீர்கட்டு பண்பாடற்று ஒரு சினிமா நடிகரை பார்ப்பதற்கு இப்படி குடும்பத்தோட வந்து, குழந்தை செல்வங்களோட வந்து குடும்பத்தோட உயிரிழக்க வேண்டிய அவசியம் எங்கே ஏற்பட்டது? இந்தியாவினுடைய மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் பார்ப்பதற்கு இந்தியாவில் பெரிதொரு எந்த மாநிலத்திலையும் இது போன்று காட்டு முன்னாடித்தன கூட்டமாக தண்ணி இல்லாம மயக்கம் போட்டு விழுந்த பொதுமக்கள் மீது ஏறி நின்று, பச்சை குழந்தைகள் மீது ஏறி நின்று விஜயை பார்க்க முண்டியடிச்சிருக்கிறாங்க. டிரான்ஸ்பார்மர்ல ஏறுறாங்க, ஒலிபெருக்கி ஸ்பீக்கர் மேல ஏறுறாங்க, குடிசை வீடுகள் மேல ஏறுறாங்க, இது மாதிரி ஓடு வீடுகள் மேல ஏறுறாங்க. இதெல்லாம் நேற்றுக்கு தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணி காட்டிருக்கிறாங்க. பார்க்கின்ற போது உண்மையிலேயே வயிறு எரியுது. அப்பாவி உயிர்கள், இந்த 40 உயிர்களுக்கு யார் பதில் சொல்லுவா? இவர் ஒரு நடிகன், ஒரு திரைப்பிம்பம். அதை நீங்க திரையில பாக்குறீங்க, சின்ன திரையில பாக்குறீங்க, எத்தனையோ நீங்க ஆண்ட்ராய்டு போன்ல எல்லாத்தையும் பத்திரிகையாளர்கள் நேரடியாக ஒளிபரப்பு பண்றாங்க. இப்படிலாம் இருக்கின்ற போது அப்புறம் நேரா வந்து பார்க்கணும்னு 1 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்து தோல்ல தூக்கி வச்சு காட்டி அந்த குழந்தை மூச்சு திணறி கீழே விழும்போது அதை ஏறி மிதிச்சு நின்று விஜயை பார்க்கறான், கையாட்டான்னு. நீங்க பத்திரிகையாளர்கள் காலையிலிருந்து விழாவாரி அங்க நடந்ததை செய்தியா ஒளிபரப்புன்ற போது அவ்வளவு வேதனையா இருக்கு. திடீர்னு அவரே என்னமோ ஒரு விளையாட்டு பிள்ளை மாரி திடீர்னு ஒரு இடத்துல ஏஞ்சி முகத்தை காட்டுறாராம், அப்படியே உள்ள உட்காந்துக்கிறாராம். அப்புறம் அவர் காணான உடனே மக்கள் அலமோதி எங்க இருக்காருன்னு நெருக்குதல். 2வது, விஜய் கட்சி நண்பர்கள் ஒரு 10-20 ஆம்புலன்ஸை விஜய் கொடியை கட்டி விஜய் படத்தை ஒட்டி அந்த நடு கூட்டத்துல ஊர்வலம் விடுறாங்க. அந்த அவசியம் என்ன? அதை ஒரு தொலைக்காட்சி நேரடியா தடுத்து நிறுத்துறாங்க. அதை நிறுத்தி உள்ள பார்க்கும்போது நாங்க தனிப்பாட்டில் வச்சுக்கிட்டு சர்வீஸ் பண்ண வந்தோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் அனுமதிச்சிருக்க கூடாது விஜய் தொண்டர்கள், விஜயினுடைய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். அதுக்கு பிறகு இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்த பிறகு பொதுமக்கள் ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொல்லி பொதுவான ஆம்புலன்ஸ் வருது, கொடி கட்டாத பொதுமக்களை ஏற்றி உயிரை காப்பாற்றுறதுக்கு வர ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸை போய் விஜய் ரசிகர்கள் அடிச்சு கண்ணாடியை உடைச்சு நொறுக்குறாங்க. 3 ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சு படுகாயமிட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அது அத்தனை முன்னணி தொலைக்காட்சிகளும் யூடியூப் சேனல்களும் நேரடியா ஒளிபரப்பு பண்ணியிருப்பாங்க. என்ன கேட்க போனா, விஜய் எந்த தொலைக்காட்சி யூடியூப் சேனல் ப்ரமோட் பண்ணுதோ அதே யூடியூப் சேனல் அதையும் அந்த செய்தியும் வெளியிட்டிருக்காங்க. ஆக இதெல்லாம் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான, ஒரு அறிவிலித்தனமான,
மோசமான ஒரு நிகழ்ச்சி. மின்சாரத்தை நிறுத்திட்டாங்கன்றாங்க. அது முழுக்க முழுக்க தவறு. அது எல்லா தொலைக்காட்சியும் படம் பிடிச்சிருக்காங்க, எல்லா விளக்குகளும் எரியுது. அவர்கள் ஏற்பாடு பண்ண ஒரு தனியார் ஜெனரேட்டர் ரூமுக்குள்ள இந்த விஜய் ரசிகர் என்ற பொருள் அந்த பேரிகேட், ஸ்டீல் பேரிகேட் வச்சிருக்காங்க. அதெல்லாம் உடைச்சு உள்ள போறாங்க. அது அனல் வெப்பம் அதிகமா வீசக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல உள்ள போய் அங்க நின்று அங்க மயக்கம் போட்டு சில பேர் விழுந்திருக்காங்க. ஆக எந்த ஒரு உயர்நீதிமன்றம் சொன்ன வழிகாட்டல் முறை கிடையாது. காவல்துறை வகுத்தளித்தா இத்தனை கண்டிஷன் போட்டீங்களே, எங்களுக்கு கர்ப்பிணி பெண்களை வரக்கூடாதுன்னு நாங்க எப்படி சொல்ல முடியும், குழந்தைகளை அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு நாங்க எப்படி சொல்ல முடியும்னு நீங்க ஹைகோர்ட்ல கவுண்டர் பெட்டிஷன் போடுறாங்க தமிழக வெற்றி கழக அட்வொகேட். இதெல்லாம் இதெல்லாம் நியாயமா சொல்லுங்க? தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா நினைக்கிறீங்களா? உங்க ரசிகர்கள் வேணுமா உங்களை கொண்டாடலாம், ரசிப்பு தன்மை உள்ள பொதுமக்கள் அந்த இடத்துக்கு பார்க்க வரலாம். அங்க வந்து பார்க்க வந்த கூட்டம் ஒரு 50,000 பேர்னா அந்த கரூர் மாவட்டத்தில் மீதி 20 லட்சம் பேர் இருக்காங்க. அப்ப 20 லட்சம் தமிழக மக்களும் அந்த மாவட்டத்தில் முட்டாள்களா? ஆக தொடர்ச்சியா நாங்க சொல்றோம், தமிழ்நாட்டுல அரசியல் அனுபவம் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள் எல்லாம் படிச்சு சொல்றாங்க. அது ஒரு முறைப்படுத்தப்பட்ட கூட்டமா இல்ல, ஒரு ரசிகர் கூட்டமா இருக்கிறீங்க. ஒரு தலைமை பண்புக்குரிய பண்புகள் கிடையாது. பத்திரிகையாளர்களை போய் செய்தி சேகரிச்சு செய்தி வெளியிட விட மாட்டேன்றீங்க. அங்க போய் டான்ஸ் ஆடுறீங்க, அவங்க கழுத்துல துண்டை போட்டு முறுக்குறீங்க, ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிச்சு கையை காலை முறிக்கிறீங்க, ஆம்புலன்ஸ் அடிச்சு கண்ணாடி எல்லாம் உடைக்கிறீங்க, மின்சார கம்பிகள் மேல ஏறி தொங்குறீங்க. இதெல்லாம் என்ன? இது இப்படிப்பட்ட ஒரு தற்கூரி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் யாராச்சும் ஒருத்தங்க எழுதுனாங்க அப்படின்னா உடனே எங்களை தற்கூரி கூட்டம்னு சொல்லிட்டீங்க, உடனே எங்களை அணில் கூட்டம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு அந்த தலைவர்களை போய் அடிக்க போகிறீங்க. இன்னைக்கு சீமான் அந்த மருத்துவமனைக்கு பார்க்க போயிருக்கிறாரு. அவரை இன்னைக்கு சூழ்ந்துக்கிட்டு ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளால ரசிகர்கள் திட்டுறீங்க. மருத்துவமனைக்கு இப்போ அமைச்சர்கள் அமைச்சர்களை விமர்சனம் பண்றீங்க, அரச முதலமைச்சரை விமர்சனம் பண்றீங்க, காவல்துறை நண்பர்களை விமர்சனம் பண்றீங்க, பத்திரிகை யூடியூபர்களை மடக்கி வச்சு மிரட்டுறீங்க. இதெல்லாம் என்ன? இதா ஒரு பண்படுத்தப்பட்ட கூட்டம்? இதா ஒரு அரசியல் கட்சி தலைவருக்குரிய மாண்பு? நேற்றுக்கு சம்பவம் நடக்குது, அவர் கண் முன்னால அவர் பேசிட்டு இருக்கும் போதே பல பேர் மயக்கம் போட்டு விழுந்து சாவறாங்க. பத்திரிகையாளங்க கவனத்துக்கு கொண்டு போறாங்க. அதை கிஞ்சித்தும் கவலைப்படாம நீங்க ஒரு பெரும் கூட்டத்தை உங்களுடைய அப்படி இஞ்சி போய் இஞ்சா நகர்த்தி கூட்டு வரீங்க. எந்த பாயிண்ட்ல நிறுத்தி பேசணுமோ அந்த பாயிண்ட்ல நிறுத்தி பேசின பிறகு அந்த கூட்டத்தை கலைச்சு அனுப்பணும்ல. அந்த கட்சியினுடைய மாநில நிர்வாகிக்கு மாவட்ட செயலாளருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்ல. அதை கொடுக்காம நீங்க மட்டும் ஒரு பெரும் கூட்டத்தை, அதுவும் அங்க கரூர்ல யாரோ ஒருவருக்கு நீங்க சவால் விடணும், அவரை விட இங்க நாங்கள் பெரிய செல்வாக்கானவர்கள் ஆட்டணுங்கிறதுக்காக சேலத்துல இருந்து 5000 பேர் போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் இறந்துருக்கிறாரு. புதுக்கோட்டையில இருந்து போயிருக்காங்க, தஞ்சாவூர்ல இருந்து போயிருக்காங்க, திருச்சியில இருந்து போயிருக்காங்க, திண்டுக்கல்ல இருந்து போயிருக்காங்க. இந்த ஊர்ல இருந்தா ஒரு உயிர் பலியா இருக்கு. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் விஜய்க்கு அழகா? இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திரை வெளிச்சம் இருக்கிறது, திரை புகழ் இருக்குது என்பதற்காக அப்பாவி எங்கள் தமிழ்நாட்டு மக்களை இப்படி கூட்ட நெரிசல்ல மூச்சு விட முடியாம, தண்ணி கொடுக்காம, உணவு இல்லாம அந்த மக்கள் சாகடிப்பீங்களா? உயர்நீதிமன்றங்கள் தானாக தலைமை நீதிபதிகள் இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு பணியில் இருக்கிற ஒரு நீதியரசரை கொண்டு இதற்கு ஒரு விரிவான நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டு இதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தி மிக கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தணும். அப்பதான் தமிழ்நாட்டில் இது மாதிரி உயிர் பள்ளிகள் இருக்காது. ஏன் தமிழ்நாட்டில் இது மாதிரி அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கூடலையா லட்சக்கணக்கான பேரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு கூடலையா? பேரறிஞர் அண்ணா இறந்த போது இதுவரைக்கும் இந்தியாவுடைய வரலாற்றிலே இல்லாத ஒரு கூட்டம் கூடியதாக இன்னைக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு. அங்கெல்லாம் இது மாதிரி சாவுகள் ஏற்பட்டதா? ஏன்? தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தை மீட்பதற்காக இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு மெரினாவில் 10 லட்சம் பேர் ஒரே நாள்ல திரண்டார்கள். இப்படி தள்ளுமுள்ளு ஏற்பட்டதா? இப்படி மூச்சு திணறல் ஏற்பட்டதா? ஒரு நாகரிகமற்ற பண்பாடற்ற ஒரு கூட்டம். இப்போ ஒரு ஆரோக்கியமான கருத்துக்கள் ஒரு அரசியல் தலைவர் சொன்னாங்கன்னா உடனே ஒரு 1000 பேர் பின்னோட்டத்தில் அவனை அப்படி இப்படின்னு அம்மாவை பத்தி, அக்காவை பத்தி, மனைவியை பத்தி, குடும்பத்தை பத்தி எழுதுறது. அரசியல் தலைவர்கள் இறந்து போனவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போனா அவங்கள திட்டுறது. இது இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வளர்த்து தமிழ்நாட்டு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற போறீங்களா? இன்னைக்கு விஜய் அவர்களே, முதல்ல தமிழ்நாடு முழுக்க உங்க கட்சிக்காரங்களை கூட்டு அவங்களை அரசியல் படுத்துங்க. நகரம்னா என்ன, ஒன்றியம்னா என்ன, பேரூராட்சினா என்ன, மாவட்டம்னா என்ன, அப்படி கூட்டு வச்சு பொறுப்புகளை போட்டு அவங்க அழைச்சிட்டு வர்ற தொண்டர்களை குடி இல்லாம, சரக்கு இல்லாம, அங்க எல்லாம் இன்னைக்கு தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்குறாங்க. வந்தவங்க கூட குடிச்சிட்டு இருந்தான், எல்லாரும் போதையில இருந்தாங்க. இளைஞர் கிட்ட எங்களால போகவே முடியல. அதுல யாரோ ஒரு சில இளைஞர்கள் குடிக்காம இருந்தவங்க தான் எங்களை தூக்கி காப்பாத்தினாங்கன்னு எல்லாம் இன்னைக்கு தொலைக்காட்சியில நேற்று இரவுல இருந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பொதுமக்களுடைய குற்றச்சாட்டுக்கு என்ன பதில்? வந்தவன் பெரும்பான்மையா குடிகாரனா இருந்தான்றாங்களே. ஒரு குடிகார கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஷோ காட்டிக்கிட்டு தமிழ்நாட்டுல இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க மேலோட்டமா இந்த வழக்கை நீங்க கையாள கூடாது. தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு காவல்துறை இயக்குனர், டிஜிபி
இதுல வந்து தீர ஆராய்ந்து விஜயாக இருந்தாலும் நடிகர் விஜயாக இருந்தா என்ன, அவர் என்ன இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா? விஜய் மீது வழக்கு பாயாதான், புஷியானந்த் மீது வழக்கு பாயுமா, நிர்மல் குமார் மீது வழக்கு பாயுமா? அப்ப விஜய் என்ன சட்டத்துக்கு உட்படாத ஒரு வானத்திலிருந்து குதிச்சு வந்த தலைவர் அவரு? 40 உயிருக்கு அவருக்கு பொறுப்பு இல்லையா? யாராக இருந்தாலும் தவறு செய்து கடவுளே இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பது போல இங்க விஜயனுடைய தவறு 8:45க்கு முதல் பாயிண்ட்ல அவர் இருக்கணும். அவர் விமானத்துக்கு வந்ததே 8:45. 8 மணி நேரம் காலதாமதமா ஏன் வந்தீங்க? அப்போ உங்களை பாக்குறதுக்கு உங்க ரசிகர்கள் வந்து அங்க காத்து கிடந்தானே, பொதுமக்கள் வந்து காத்து கிடந்தானே. அவனுக்கு 12 மணி நேரத்துக்கு உணவு ஏது, தண்ணி ஏது? அங்க சொல்லுங்க, அந்த ஏற்பாடுகளை செஞ்சீங்களா? இதுக்குதான் நான் வந்து ஒரு வருஷமா அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ரோட் ஷோவுக்கு அனுமதிக்காதீங்க தயவு செய்து. இப்ப மாநாட்டுக்கு அவங்க ரசிகர்கள் விபத்துல ஏற்பட்டாங்க, 6 பேர் செத்து போனாங்க விக்கிரவாண்டி மாநாட்டப்ப. ஏற்கனவே உங்களுக்கு மீது அதுல விமர்சனம் இருக்கு. இந்த 6 பேர் குடும்பத்துக்கு ஒரு உதவி பண்ணல, இந்த சாவுக்கு போகல, இந்த குடும்பத்துக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்லல. மதுரை மாநாட்டுக்கு வந்தவங்க 3 பேர் செத்து போயிட்டாங்க, போய் ஒரு ஆறுதல் சொல்லல, குடும்பத்தை போய் பார்க்கல. எங்க கட்சிக்காரரு கிருஷ்ணகிரி நகர செயலாளர் அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிட்டார். நான் என்னுடைய சின்ன கட்சி, வளர்ந்து வர்ற கட்சி, என் தகுதிக்கு எங்க நிர்வாகிகளோட நாங்க சேர்ந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வைங்கம்மா, நான் இருக்கிற பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வரேன். இப்ப கட்சிக்கு வந்து இன்னும் 1 மாதம் கூட ஆகல, எங்க சங்கர் இறந்துட்டாரு. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு ஒட்டுமொத்த இந்த மண்டலத்துல இருந்து 100கணக்கான வாகனங்களை நிர்வாகிகள் போய் ஆறுதல் சொல்லிட்டு பத்திரிகையாளரை சந்திச்சு அவருடைய கொலைக்கு காரணமானவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யப்படணும், அப்படி இல்லைன்னா இந்த வழக்கை சிபிஐக்கு கேட்டு நாங்க நீதிமன்றத்துல முறையிட இருக்கிறேன். அப்ப நாங்க இன்னைக்கு ஒரு சின்ன கட்சிகள் கூட தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு ஆபத்துனா போய் பாக்குறாங்க, ஆறுதல் சொல்றாங்க, நேரடியா போறாங்க. ஆனா நீங்க நாளைக்கு முதலமைச்சர்ல தான் செஞ்சாச்சு, கோட்டையில தான் நான் உட்காருவேன், 2026ல நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு அறுதிட்டு உறுதியா சொல்றேன். நீங்க ஏன் அந்த தாலி எடுத்த தாய்மார்களுக்கு ஆறுதல் சொல்ல போல? நீங்க இருக்கும்போதே எங்க பத்திரிகையாளர்கள் எல்லாருமே நேற்று விமான நிலையத்துல கேட்கறாங்க, ஓடி போய் கேட்கறாங்க, 30 பேர் இறந்துட்டாங்களே சார், சார் இதுக்கு என்ன சார் சொல்றீங்க, கருத்து சொல்லுங்க, இல்ல இரங்கல் தெரிவிக்கிறீங்களா, ஏதாவது ஒண்ணு வாயை தரங்கன்னு கேட்கறாங்க. திரும்பி கூட பார்க்காத 4வது தூண், இந்த நாட்டுடைய இந்திய நாட்டுடைய ஜனநாயகத்து 4வது தூண், அந்த தூணை புறந்தளிட்டு நீங்க போய் தனி விமானத்துல நேற்றுக்கு அங்கிருந்து நீங்க வர்றதுக்கு 8 மணி நேரம் நகர்ந்து ஊர்வலமா வரீங்க. இன்னைக்கு எப்படி 40 நிமிஷம் நீங்க சென்னைக்கு போய் சேர்ந்தீங்க? எப்படி போனீங்க தனி விமானத்துல? அப்ப என்ன யாருக்கிட்ட ஷோ காட்டுறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ஒரு சினிமா மோகத்துல கட்டுண்டு கிடக்கிறான், ஒரு ரசிக மனப்பான்மையோடு இருக்கிறான். அப்படிங்கிறதுக்காக தமிழர்களுடைய உயிரை பழி போவதை நாங்க அனுமதிக்க முடியாது. தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழ்நாட்டில் இருக்கிற 150க்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகளை, தமிழ் தேசிய அமைப்புகளை, பெரியார் இயக்கங்களை ஒருங்கிணைத்து நாங்கள் அமைப்பு நடத்துகிறோம். இங்க சாதி மத கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு தமிழ் சமூகத்தின் எந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்க பதிவு செய்யறோம். இன்னைக்கு எங்க தமிழ் மாணவர் அமைப்புகள் இன்றைக்கு அங்க விஜய் வீட்டுக்கு முன்பு போய் தமிழ்நாட்டில் இருக்க அவங்க எந்த அரசியல் கட்சி சாராதவங்க தமிழ் அமைப்புகள் போய் இதை கண்டனம் தெரிவிச்சு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. பல்வேறு தமிழ் அமைப்புகள் இன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காங்க. எதற்கும் வாய் திறக்கிறது இல்ல. போய் பனையூர்ல கேட்டு சாத்திட்டு உள்ள படுத்துக்கிட்டா போதுமா? இதுல வேற தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகம் பத்திரிகை நண்பர்கள் விஜய் எழுந்து விட்டார், குளித்து விட்டார், பாத்ரூம்ல வெளியே வந்து விட்டார், இப்படிலாம் நீங்க செய்தி போடுறீங்க. ஒரு நடிகனுக்கு ஒரு தூக்கி வச்சு ஒரு கொண்டாடத்துக்கு ஒரு அளவு இல்லை. நாட்டுடைய ஊடக பத்திரிகை துறைக்கு பொழுதே வரைக்கும் டிவியை திறந்தா விஜய் 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 விஜய். அதுவும் காலையில் ஒரு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தொலைக்காட்சி. விஜய் எழுந்து விட்டார், வெளியே வந்து விட்டார், காரில் ஏறி விட்டார், விமானத்தை அடைந்து விட்டார், தனி விமானத்தில் அமர்ந்து விட்டார், தனி விமானம் டேக்கப் ஆகிறது பாருங்கள். இதோ எங்களுடைய கலர் ரிப்போர்ட்டர் அப்படியே களத்திலிருந்து அப்படியே நேரடியாக காட்டுகிறார். இதெல்லாம் பத்திரிகை தர்மமா? இதெல்லாம் பத்திரிகை பத்திரிகை முதலாளியை கேட்கிறேன். சம்பளத்துக்காக அப்பாவி இந்த பத்திரிகை ஊழியர்களை 4 மணிக்கு 3 மணிக்கு பனையூர் தோட்டத்தில் போய் காத்து கிடக்க வைக்கிறீங்க. தனி விமானத்தில் போய் இறங்குறாரு, அத்தனை பத்திரிகையாளர்கள் பின்னாடியே ஓடுறாங்க. அவங்க ஒரு சக மனிதனா கூட மதிச்சு திரும்பி ஒரு வார்த்தை பேசல. நீங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வந்து தமிழ்நாட்டு மக்களை ஆள்றதுக்கு ஆசைப்படுறீங்க. தமிழ்நாட்டுடைய மக்களுடைய இன்பத்துல, துன்பத்துல, துயரத்துல, வாழ்வுல, சாவுல எல்லாத்திலையும் வந்து நிக்கணும். நீங்க தமிழ்நாட்டில இருந்து அரசியல் கட்சிகள், இன்னைக்கு திமுக வந்து அண்ணா திமுக வந்து இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அப்படி பங்காற்றி தான் வந்திருக்காங்க. நீங்க கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளும். ஆனா நீங்க சொந்த தொண்டை செத்து கிடக்குறேன், நீங்க வந்து விமானம் ஏறி பாதுகாப்பா போய் வீட்டுல இறங்குறீங்க. இங்க திருச்சியில தனி விமானத்துல ஏற போறீங்க. பத்திரிகையாளர்கள் அவ்வளவு பேர் உங்க பின்னே தொடுத்திக்கிட்டு ஓடியாந்து கேட்கறான், ஒரே ஒரு வார்த்தை வாய் தரங்க அப்படின்னு.
பதில் சொல்றதுக்கு? ஆக இந்த மாதிரியான நடிகர்களுக்கு பின்னால் போகின்ற என் தமிழ் சமூகம் தான் குற்றவாளி, தமிழர்கள் தான் குற்றவாளி, பொதுமக்கள் தான் குற்றவாளி. விஜய் முதல் குற்றவாளி இல்ல. இந்த நான் கேட்கிறேன், உங்களை பச்சை குழந்தைகள் தூக்கிட்டு யாரு உங்களை போக சொன்ன? கர்ப்பிணி தாயோட உங்களை யாரு சொன்ன? 10-9 மாதம் நிறமாதி கற்பனையை விட்டுட்டு விஜய் பாக்குறதுக்கு கனவு ஏன் வந்தான்? வயதான தாய்மார்கள் ஏன் வராங்க? இதுல வேற காவல்துறையை குறை சொல்றது. நீங்க சினிமாக்காரெல்லாம் கட்சி ஆரம்பிப்பீங்க, ஒரு தமிழ்நாட்டுல 186 அரசியல் கட்சி இருக்கும். மக்களை பாக்குற, மாணவர்களை பாக்குற, தொழிலாளர்களை பாக்குற, மீனவர்களை பாக்குற, விவசாயிகளை பாக்குற காவல்துறை ஒரு நடிகன் கட்சி ஆரம்பிச்சு ரோட் ஷோ நடத்தீங்க. உங்களுக்கு 500 போலீஸ், 2000 போலீஸ், ஒரு ADGP, ஒரு IG, 2 SP, 50 இன்ஸ்பெக்டர், 75 சப் இன்ஸ்பெக்டர், 500 காவலர்கள் நேற்றுக்கு விஜய்க்கு பாதுகாப்பு. ஏன்னா இதுக்கு என்ன அரசாங்கத்துக்கு பணமா கட்டிருக்காரு விஜய்? சொந்த இப்ப நாங்களாம் கட்சி நடத்துறோம், எங்களுக்கு தமிழர் படை, தொண்டர் படை, சொந்த தொண்டர்களை வச்சு நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு கட்சிகளும் அப்படிதான். உங்களுக்கு இப்ப நீங்க ADGP எல்லாம் திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் பத்திரிகையாளர் சந்திச்சு சொல்லிருக்காங்களே, ஒவ்வொரு கூட்டத்திலையும் எத்தனை போலீஸ் பாதுகாப்பு நிறுத்தணும், ஒரு ரோட் ஷோலையும் 500 பேர், 300 பேர், 400 பேர் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு புள்ளிவரத்தோட அறிக்கை கொடுக்குறாரு. இதுக்கு என்ன உங்ககிட்ட பதில் இருக்கு? கர்ப்பிணி பெண்ணை வரக்கூடாதுன்னு நாங்க சொல்ல முடியாது, குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து எங்க விஜயை பாக்குறத நாங்க தடுக்க முடியாதுன்னு நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல, மதுரை உயர்நீதிமன்றத்துல நீங்க அரசு இப்ப நீதிமன்றம் போட்ட வழக்குல நீதிபதிக்கு நீங்க பதில் கொடுக்குறீங்க. இது நியாயமா? அப்ப என்ன உங்களுடைய நோக்கம்? உங்களுக்கு பெரிய இமேஜ் இருக்கு, கற்பனை பண்ணாதான் எங்களை பார்ப்பாங்க, எங்க தலைவரை குழந்தைகளாகிறதுனால எங்க தலைவரை பார்க்கணும்னு விரும்புது. இப்ப 40 உயிர் செத்து போச்சு, யார் விட்டு தாலி அறுக்கப்பட்டிருக்கு? இதுக்கு யாரு நீதி சொல்றது? சென்னை உயர்நீதிமன்றத்தோடு முன்வந்து விசாரித்து இதற்கு ஒரு சரியான நீதியை தர வேண்டும். இல்லை என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாடு முழுவதும் நாங்க ஏற்கனவே தொடர்ச்சியாக இந்த மக்களை விழிப்புணர்வு பெறுவதற்கான பிரச்சாரங்கள் தான் ஈடுபட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த சினிமா என்னங்க உலகத்துல எந்த நாட்டுலங்க உண்டு? ஏதோ ஒரு கதாநாயகன் படம் 100 நாள் ஓடணுங்கிறதுக்காக ஆடையை முழுக்க அவுத்து போட்டு வேப்பலையை கட்டிக்கிட்டு இவன் அங்க பிரதர்சனம் பண்றான், திருப்பதிக்கு மொட்டை அடிக்கிறான், பழனிக்கு காவடி தூக்குறான், அகல் குத்திக்கிறான். உலகத்துல எந்த நடிகன் படம் ஓடணும்னு இப்படி பண்ணிக்கிறாங்க? குஷ்புக்கு கோயில் கட்டுறான், நயன்தாராவுக்கு செலவு வைக்கிறான். இந்த முட்டாள் மடையர் கூட்டமாக என் தமிழ் கூட்டத்தை மாத்தியது இந்த நடிகர்கள். இதெல்லாம் தவறு. இன்னைக்கு அஜித் என்கிற ஒரு நடிகர் தான் சொல்லியிருக்கார், எனக்கு ரசிகர் மன்றம் வச்சு, எனக்கு பாலாபிஷேகம் பண்ணி, எனக்கு கட் அவுட் வச்சு உங்களுடைய வாழ்க்கை தொலைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகர் சத்யராஜ் சொல்லியிருக்காரு. மீது எந்த நடிகராச்சும் சொல்லியிருக்காங்களா? உங்களுக்கு நீங்க வராதீங்கன்னு சொல்றது இல்லை, நீங்க வராம விட்டுட்டு போங்க. மக்கள் உங்களை பார்க்க மக்களுக்கு அவசரம். எத்தனை பேர் தொழிலாளர்கள் வேலைக்கு போக முடியல, ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு போக முடியல. உங்களுடைய ஒவ்வொரு ரோட் ஷோவிலையும் எவ்வளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது, எவ்வளவு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. நீ மக்களை நேசிக்கிற தலைவனாக என்னால பொதுமக்களுக்கு இடைஞ்சல் வருது, நான் இந்த பயணத்தை ரத்து செஞ்சுக்கிறேன். நான் இப்ப இங்கிலாந்துல, லண்டன்ல, அமெரிக்காவில 1-to-1 நேரடியாக வேட்பாளர் உட்கார வச்சு நான் வந்தா என்ன செய்வேன், நீ வந்தா என்ன செய்வேன். இன்னைக்கு ரிப்பப்ளிக் டிவி பண்ற மிகப்பெரிய அகில இந்திய உலக தொலைக்காட்சிகள் உட்காந்து 1-to-1 நேர்காணல் வச்சு உங்களுக்கு தொடங்கி 2 வருஷம் ஆச்சு. என்றைக்காவது ஒரே ஒரு நாள் பத்திரிகை ஊடக நண்பர்களை திரு விஜய் அவர்கள் சந்திச்சிருப்பாரா? அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் அளித்திருப்பாரா? பத்திரிகை ஊடகங்களை சந்திக்க மாட்டீங்க, செத்து போன குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல மாட்டீங்க, தமிழ்நாட்டில் ஏற்படுற மக்களுடைய பிரச்சனைகளுக்கு போராட்டத்துக்கு வீதிக்கு வர மாட்டீங்க. ஆனா முதலமைச்சர் இருக்கை மட்டும் உங்களுக்கு கொடுக்கணும். இதுக்கு நீங்க ஒரு IT விங்க உருவாக்கி இதை விமர்சனம் செய்கின்ற அரசியல் தலைவர்களை நீங்க முகநூல்ல கழுவி ஊத்தத்துக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆஸ்பத்திரிக்கு ஆறுதல் வர சொல்ற அமைச்சர்களை, முதலமைச்சரை, அரசாங்கத்தை, காவல்துறையை, வருவாய்த்துறையை, EB டிபார்ட்மெண்ட அதிகாரிகளை நீங்க மிரட்டுவீங்க. இது என்ன? ஒரு தந்தோன்றி ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்துக் கொண்டு தமிழுக்குரிய மாண்பை, தமிழுக்குரிய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, நாகரிகத்தை, தொன்மையை, வரலாற்றை அத்தனையும் குட்டிச்சவராக்கிற வேலையில் இந்த சினிமா கூத்தாடித்தனங்கள் செய்கிறார்கள். இது எப்படி தமிழ் சமூகம் அனுமதிக்க முடியும்? இதுதான் என்னுடைய கேள்வி. அது எங்கேயாச்சும் இதுல என்ன தெரியுது? விஜய்க்கு இந்தியாவில் எத்தனையோ தொழிலதிபர்கள் இருக்காங்க, பாதுகாப்பு கேட்டு மனு கொடுத்திருக்காங்க. எங்க கட்சியினுடைய குமார் கூட எங்க லைஃப் த்ரெட்டனுக்கு நாங்க பாதுகாப்பு கேட்டு SP-க்கு மனு கொடுத்திருக்கோம். ஒரு போலீஸ்காரங்களை நியமிக்கிறது துப்பு கிடையாது. ஆனா எதுக்கு விஜய்க்கு நீங்க 1000 போலீஸ் போடுறீங்க? எதுக்கு விஜய்க்கு 500 போலீஸ் போடுறீங்க? இன்னைக்கு விஜய் என்ன 40 பேர் செத்து கிடக்குனா பணம் கிடக்குதுங்க. விஜய் வீட்டுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் தலைமையில பாதுகாப்பு, விஜய் வீட்டுக்கு இந்திய துணை ராணுவ பாதுகாப்பு. அப்ப விஜயனுடைய ஒரு உயிர் தான் முக்கியமா? ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் உயிர் முக்கியம் இல்லையா?
ஆமா, அவருடைய பேச்செல்லாம் அப்படிதான் அமையுது. ஆமா, அதான செய்யிருக்காரு. அதான் இப்ப உண்மை வெளியே வருது. இப்படி இல்லைன்னா அவருடைய விமானம் மட்டும் தனியா எந்த விமான நிலையத்துல ஏறி இறங்குறதுக்கு அனுமதி எப்படி கொடுக்கலாம்? ஸ்பெஷல் பாதுகாப்பு பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட், சிஎம் கூட இல்ல, நம்ம சிஎம் கூட இல்ல. அந்த பிரிவுல இவருக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம்? பணம் இருந்தா கொடுத்துருவீங்களா? அப்ப பின்னாடி உங்களை இயக்குறது யாரு? இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா வெளியில வருது. 40 பேர் செத்து இருக்கிறான். சாவுக்கான அந்த மக்களுக்கு போய் எழுவு சொல்றதுக்கு வக்கு கிடையாது. உடனே விஜய் தூக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னா அப்ப உண்மை வெளியே வந்துச்சு இல்ல? யார் விஜய் இயக்குறாங்க அப்படின்றது இப்ப வெளியே வந்திருக்குல்ல? உள்துறை அமைச்சர் அடுத்த சில மணி நேரத்தில் முதலமைச்சர் மிரட்டுற மாதிரி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அறிக்கை கேட்கிறார். கவர்னர் உடனே அறிக்கை கேட்கிறார். அப்ப போன குட்டி வெளியே வந்துச்சு. அதுக்குதான் இதுக்கு எல்லாருக்கும் விஜய்க்கு முதல் பொறுப்பு இருக்கு. அவர் அந்த கட்சியுடைய தலைவர். அவரை பார்க்க வந்துதான் மக்கள் செத்துருக்காங்க. அவரை பார்க்க வந்து அவருடைய ரசிகர்கள் செத்துருக்காங்க. அதற்கு முழு முதல் பொறுப்பு விஜய் ஏற்கணும். இதுல யாரெல்லாம் காவல்துறை தவறு செஞ்சிருக்கா, மின்வாரியம் தவறு செஞ்சிருக்கா, இல்ல வேற என்ன தவறுகள் நடந்திருக்கு என்பதை ஓய்வு பெற்ற நீதிபதி விசாரிப்பதை விட சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியில் இருக்கிற நேர்மையான அரசியல் சாராத நீதிபதிகளை கொண்டு இதுக்கு விசாரணை நடத்தணும் அப்படி என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கோரிக்கை. ஏங்க நான் கேக்குறேன், இந்த நான் இருக்கிறேன், இங்க வந்திருக்கிறேன், நாங்க 5 பேரும் போற இடத்துல ஒரு சம்பவம் நடந்தது. நான் தலைவர் என்ன மட்டும் நீக்கிட்டு முத்துலட்சுமி அக்காவையும் குமாரியும் நெப்போலியனையும் கார்த்திகை மட்டும் நீங்க வழக்கு பதிவு செய்து கைது செஞ்சா நியாயமா? அதே மாதிரி தான் நடந்திருக்கு. தலைவர் டிவிகே கட்சியினுடைய தலைவர் யாரு? விஜய். அவர் மேல வழக்கு இல்ல. புஷி ஆனந்த் மேல வழக்கு, கூட இருந்த நிர்மல்குமார் மீது வழக்கு, அர்ஜுன் மீது வழக்கு. ஏன் விஜய் மீது வழக்கு இல்ல? சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு மிரட்டி இருக்கிறாங்க. அதனாலதான் உள்துறை அமைச்சர் அறிக்கை கேட்கிறாரு, கவர்னர் அறிக்கை கேட்கிறாரு. விஜயை இறக்கிய கூட்டம் இதுக்கு பின்புலமாக ஆதரவாக நின்று கொண்டு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மீது குற்றம் சொல்லி விஜயை காப்பாற்ற முயற்சித்திருக்கிறது பாரதிய ஜனதா அரசு. அவங்கதான் இன்னைக்கு விமான அனுமதி கொடுத்தாங்க, அவங்க தானே பாதுகாப்பு கொடுத்தாங்க. 40 பேர் செத்து கிடக்குறான். இங்க பாதுகாப்பு வரல, இங்க ராணுவம் வரல, விஜய் வீட்டுக்கு ராணுவம் போகுதான். இது எந்த விதத்துல? விஜய் வீட்டுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் தலைமையில பாதுகாப்பான். சொந்த நாட்டு குடிமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நன்றி.